கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினால நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஆவியிலும் சரீரத்திலும் அவரை பாடி மகிமைப்படுத்தணும். ஆகவே உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி மகிமைப்படுத்துவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் மகிழ்ந்திருப்போம். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தேவன். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம். வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறும். நல்ல கரங்களை தட்டி கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். ஆமென். மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். களி கூறுவோம், எல்லா தடைகள் விலகல். தேவனை விடுதலையோடு ஆராதிக்கிற கிருபை. கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி ஆமென். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார், அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார், அவர் நம்மை விடுவிப்பாரே. களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம்,
மதில் நீரே, என் ஆறுதல் மலை நீரே, இக்கட்டில் துணை நீரே, என் இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, என் இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் சபலகடலா, அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, வெலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா, வெலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினார் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினார் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, தேவ ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். எல்லா ஆராதிக்கிறவர் மேலும் தேவனுடைய மகிமை இறங்கி வருவதாக, எல்லா பிரச்சனைகள் மாறட்டும், எல்லா போராட்டம் மாறுவதாக. 21 நாட்களும் ஆண்டவரே உபவாசம் பண்ணி ஜெபித்த எல்லா ஜெபத்திற்கும் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே அப்பா எதிர்பாராத நன்மைகள் ஆண்டவரே நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவனே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், இதுவரைக்கும் இல்லாத அபிஷேகம், இதுவரைக்கும் இல்லாத புது கிருபைகள், துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால், வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை
வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. ஆவியிலே நிரம்பி நல்ல கரங்களை தட்டி எஸ் பொழிந்திடும் வல்லமை, வல்லமை வல்லமை நாள் நிரப்பும், பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சந்தோஷத்தோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கு? ஆண்டவரை ஆராதிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றவங்க மாத்திர கரத்தை உயர்த்தி எவ்வளோ பெரிய தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. வேதத்தில் சொல்லப்படுகிறது, நாம் அவரை தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு தூரமாய் அல்ல, நமக்கு சமீபமா இருக்கிறாராம். இவ்வளோ பெரிய தெய்வத்தை சமீபமாய் கொண்ட வேறு பெரிய ஜாதி எது? ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்ச நேரம் நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். தெய்வ சமூகத்தில் நம்மை விட்டு கொடுத்து நம்மை மறந்து கர்த்தருக்கு ஆராதனை செலுத்த போகிறோம். எல்லாரும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் நீர் மாத்திரம் என் வாழ்க்கையில் மகிமைப்படுவீராக என்று சொல்லி முடிந்தவர்கள் எல்லாரும் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி, நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை, நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 glory hallelujah amen hallelujah. உங்க சத்தம் மாத்திரம் கேட்கட்டும். சொல்லுங்க, நீ நல்லவர் நீ நல்ல. எவ்வளவு சத்தம் உயர்த்தி சொல்ல முடியுமோ சொல்லுங்க. நம்முடைய முழு உள்ளத்தோடு, உம்மை போ தேவனில்லை, நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு சத்தமாய் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாடுவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாழ்க்கையில அதிகமாய் ருசித்திருக்கிறீர்கள்? என் இயேசு ரொம்ப நல்லவர்னு சொல்றவங்க மாத்திரம் ஆமென். கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பாக இருந்து இருதயத்தில் ஆண்டவர் எழுப்பின ஒரு எண்ணமும் வாஞ்சையும் சொல்ல வைத்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். அனுகூலத்தில் இயேசு நல்லவர் சொல்வது எளிது. எல்லாம் நடந்த பிறகு, எல்லாம் எனக்கு நடந்த பிறகு, எல்லா வாசல்களும் எனக்கு திறந்த பிறகு, நான் ஜெபித்த ஜெபங்கள்லாம் எனக்கு நிறைவேறின பிறகு, நான் எல்லாருக்கும் முன்னாடி இப்போ இயேசு நல்லவர்னு சொல்லுவது எளிது. அப்படி சொல்லும்போது ஆண்டவர் மகிமைப்பட மாட்டாரான்னு கேட்டால் மகிமைப்படுவார். ஆனால் அதை விட ஆண்டவர் எதில் ரொம்ப மகிமைப்படுவார் தெரியுமா? என் கஷ்டத்தின் பாதையிலும், எனக்கு பிரதிகூலமான சூழ்நிலையிலும், என் வாசல் அடைக்கப்பட்டிருந்தாலும் அதன் நடுவிலிருந்து ஒருவன் இயேசு நல்லவர் என்று சொல்லி ஆராதிப்பானா, அவன் வாழ்க்கையில கர்த்தர் மகிமைப்படுகிற காரியம் பெரிதா இருக்கும். ஆமென் ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நமக்கு தெரியும். ஆமென். ஆண்டவர் அவங்க கிட்ட எந்த ஒரு வார்த்தையும் கொடுக்கல. எப்ப நீங்க தைரியமா நில்லுங்க, நான் உங்களை காப்பாற்றுவேன் எங்கேயாவது ஆண்டவர் சொன்னாரா? ஒரு வார்த்தையும் சொல்லலை. அவர்கள் மாத்திரமல்ல, யூத ஜனங்களாய் அடிமையாய் போகப்பட்டவர்கள் இன்னும் அநேகர் உண்டு. எல்லாரும் விழுந்து வணங்கிட்டாங்க. ஆனா இவங்க 3 பேரும் ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க.
நின்றுட்டு சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைப்பார். அவர் எங்களை தப்புவியாமல் போனாலும் நாங்கள் அவரை தான் ஆராதிப்போம். அவர் நல்லவர்னு சொல்லி துதிச்சிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி தீ கொஞ்சம் கொஞ்சமா எரிய தொடங்குது. 1 மடங்கு தீ எரிஞ்சிட்டு இருக்கிறது இவங்க சொல்ல 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 7 மடங்கு அதிகமாகுது. பொதுவாகவே நம்ம ஜெபத்தை ஆரம்பிச்சோன்னே நம்முடைய ஃபோக்கஸ்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு வாசல் திறக்கலனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஜெபிச்ச ஜெபத்துக்கு நாளைக்கு எனக்கு வாசல் திறக்கும். இப்படி ஜெபிச்சுட்டு போய் பார்ப்போம், இருக்கிற வாசலையும் சில நேரத்தில் ஆண்டவர் அடைச்சிருவார். இப்போ தீ 1 மடங்கு எரிஞ்சிட்டு இருக்கிறது அணைஞ்சிரும்னு பார்த்தா இப்போ 7 மடங்கு எரியுது. ஆமாம், சாத்ரக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. தீ அடையும் பார்க்குறாங்க, ஆனால் இவங்க சொல்ல 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 தான் தீ அதிகமாகுது. ஆண்டவர் எந்த இடத்துல வாக்கு கொடுக்கலப்பா நீ தைரியமா சொல்லு, நான் வந்து நிற்கிறேன் சொல்லவே இல்லை. யாருமே அனுகூலம் கிடையாது, ஆனால் நிற்கிறாங்க ஆண்டவருக்காக. தேவன் ஆராதிப்பேன்னு சொல்றாங்க, தேவன் நல்லவர்னு சொல்றாங்க. ஆமென். இதனால சோதனை குறையவில்லை, சோதனை இன்னும் அதிகரிக்கிறது. நெருக்கம் குறையல, இன்னும் நெருக்கம் அதிகரிக்குது. ஆமென். இப்பொழுது அவர்கள் தூக்கி போடப்படுகிற நேரம் வருகிறது. இருந்தாலும் சொல்றாங்க, அவங்க ராஜாட்ட சொல்றது, நீ 7 இல்லை 7000 மடங்கு அதிகரிச்சாலும் நாங்க ஆராதிக்கிற தேவன் அவரை தான் ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப தீ அதிகமானதும் ராஜா சொல்ற, தூக்கி போடுங்க. தூக்கி போடப்பட்டார்கள். நமக்கு தெரியும் வேதத்துல. ஆமென். தூக்கி போட்ட உடனே ராஜா தூக்கி போட்டவங்களை கூப்பிட்டு கேட்கிறாரு, எப்பா எத்தனை பேரை தூக்கி போட்டீங்க? 3 பேரை தான் ராஜாவே. இல்லப்பா 4வது ஒருத்தர் அங்க இருக்கிறாரு, அவர் சாதாரண மனுஷன் மாதிரி கிடையல, அவர் தேவனுக்கு ஒப்பா இருக்கிறார். ஆமென். என்னை ரொம்ப சிந்திக்க வச்ச வார்த்தை. கடந்த நாள் இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருந்த போது, நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர், அவரால் செய்யக்கூடாதது எதுவுமே இல்லை. நம்முடைய ஆண்டவருக்கு பரலோகத்திலிருந்து ஒரு காற்றை அனுப்பி இந்த தீயை அணைக்க முடியுமா? முடியாது. செஞ்சார்? செய்யல. ஆண்டவருக்கு இந்த சோதனையிலிருந்து இவங்களை தப்பு வைக்கிறதற்கு, இவங்களை தூக்கி போடுவதற்கு முன்பாகவே ஒரு பலத்த காற்றை அனுப்பி, எத்தனை மடங்கு தீ இருந்தாலும் அவர் அனுப்புற ஒரு காற்றில் அதெல்லாம் அணைஞ்சிடும். ஆனா ஆண்டவர் அதை செய்யல. மாறா எல்லா கண்ணும் அந்த 3 பேர் கூட்டத்தில் 4வது அவரை பார்க்குறாங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நீங்க தான் அங்கிருந்தே செஞ்சிருக்கலாமே, ஆனா நீங்க அங்கிருந்து செய்யாம ஏன் ஆண்டவரை இறங்கி வந்தீங்க? ஏன் இந்த பாதையில் நீங்க இறங்கி வந்தீங்கன்னப்போ ஆண்டவர் பேசினது இதுதான். அவன் யாருக்காக நின்னான் தெரியுமா? அத்தனை பேர் விழுந்து வணங்கும் போது என் பிள்ளை அது நடுவில் இயேசு நல்லவர்னு சொல்லிட்டு எனக்காக நின்ன என் பிள்ளைக்கு நான் போய் நிற்காம, எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ருசிக்கிறீங்க? நான் அவருக்காய் நின்னா எனக்காய் என் அப்பா இறங்கி வருவார்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. இயேசு நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க அவருக்காய் நிற்கிறத பார்க்கிறவங்களுக்கு சில நேரத்தில் உங்களை பார்க்கும்போது அற்பமா என்னலாம், அதை குறித்து கலங்காதீங்க. இதுக்கு மேல என் பிள்ளையால முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதன் பிறகு அவர் தூரத்தில் இருந்து அல்ல, எனக்கு சமீபமாய் வந்து உதவி செய்ய என் ஆண்டவர் வல்லவர்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனை பாடி ஆர்ப்பரிக்க போகிறோம். நீ நல்லவர். சேர்ந்து நல்ல கையை தட்டி சொல்லலாம, உம்மை ஆராதிக்கிறோம். நிற்கிற பாதையிலிருந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல கைகளை தட்டி பாடலாம். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை. சந்தோஷமா, நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல். சந்தோஷமாய் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும், பாவியான என்னையும் உன் பிள்ளைய மாற்றினீ. பாவியான், இது பாக்கியம் என்று சொல்லுகிறவர்கள் உன் பிள்ளையார் பாடுக. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவர் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல். எத்தனை பேர் ருசித்து சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே நீர் உண்மை. நம்புறீங்களா? என் ஆண்டவர் நல்லவர். என்னை அழைத்தவரே நீர் உண்மை. சொல்லுவோம், நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் யாரும் இல்லப்பா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியார், உந்தன் பரிசுத்த ஆவியார் நீர் என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியார் நீர் என்னையும். பாடுங்க, நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை. உங்க சத்தம் கேட்கட்டும், சத்தத்தை உயர்த்தி. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, அழைத்தவர் உண்மை உள்ளவர். சொல்லுங்க, என்னை மறுரூபமாக்கிடும், மகிமையில் சேர்த்திடும். மறுரூபமாக்கிடும், மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கிடும், மகிமையில். சத்த உயர்த்தி, நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போ. கடைசியா சேர்ந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. நிற்கிற பாதையில் நின்று சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை அவர் ஒருபோதும் திக்கற்றவனாய் விட மாட்டார். சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நம்பி இருக்கிற என்னை அவர் கைவிட மாட்டார். நான் அவருக்காய் நிற்பதுண்டானா எனக்காய் என் தேவன் இறங்கி வருவார். நான் எந்த பாதையில் நின்றாலும் வருவார். நல்ல கரங்களை தட்டி ஒரு சில நிமிடம் தேவனுக்கு மகிமையா. இயேசு நல்லவர் என்று ருசிக்கிறவர்கள், என் வாழ்க்கையின் கர்த்தர் நல்லவர் என்று பாடுகிறவர்கள், இருதயத்திலிருந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. நிற்கிற பாதையில் அவர் உண்டு, நிற்கிற சூழ்நிலையில் அவர் உண்டு. நீ தளர்ந்து போகாதிருந்தா, நீ தளர்ந்து போகாதிருந்தா, ஏற்ற காலத்திலே உனக்கானதை உன் கண்களிலே காண பண்ணுகிற தேவன் அவர். We praise your name. Hallelujah. என்னை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் தைரியத்தோடு சொல்ல முடியும்? என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவர். நம்புறீங்களா இந்த வார்த்தையை? என்னை அழைத்தவர், ஹல்லேலூயா, நீர் உண்மை. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? நான் அவரை தேடி வந்ததல்ல, நான் அவரால் அழைக்கப்பட்டு வந்தவன் சொல்றவங்க மாத்திர கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நாம் எல்லாருமே அவரை பாதியில தான் அறிந்து கொண்டோம். பாதியில தான் அவரை அறிந்து கொண்டோம். பாஸ்டர் குடும்பத்தில் நான் பிறந்தாலும் நான் கிறிஸ்துவை கண்டு கொண்டது என்னுடைய 3rd இயர் படிக்கும் போது. என் வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து நான் கிறிஸ்துவை கண்டு கொண்டேன். நான் கேட்டேன் இல்லை, இங்க இருக்கிற எல்லாருமே அப்படி. நாம் பாதியில் தான் அவரை அறிந்து கொண்டோம். ஆனால் அவர் அப்படி அல்ல. கருவாய் தோன்றும் முன்னமே அவர் என்னை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லி அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தாராம். நான் அன்பு கூர்ந்த பிறகு என்னிடத்தில் அன்பு கூர்ந்து தெய்வத்தை அல்ல நான் ஆராதித்துக் கொண்டிருப்பது. என்னிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்து எனக்காய் சகலவற்றையும் சிலுவையிலே முடித்த தெய்வத்தை தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர்தான் இதுவரை நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவர் அவரோடு கூட இருந்ததில்லை. இது யாக்கோபின் சாட்சி மாத்திரமல்ல, இங்க இருக்கிற நம்முடைய சாட்சியம் அதுதான். அவர் ஒருவரே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் ஒருவரே என்னை கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர்,
என் நேசர் நீரே. சொல்லுங்க. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே. நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது. எல்லாரும் சொல்லுங்க. விட்டு கொடுக்காதவர், என்னை விட்டு கொடுக்காத, என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். நான் பாவம் செய்த போது உணர்த்தி நடத்தினீர், நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும். சொல்ல. என்னை விட்டு கொடுக்காதவரே, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். சொல்லுங்க. நான் தலை குனிந்த போது கூட வந்தீர், நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். தலை குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். தலை குனிந்த இடத்திலே. சொல்ல. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், ஆமே, என்னை பாதுகாப்பவர், என்னே. ஹல்லேலூயா. நம்ம விட்டு கொடுக்காத நல்ல தகப்பன். எத்தனை பேர் இதை வாழ்க்கையில் அதிகமாக ருசிச்சிருக்கிறீங்க? ஆமே. பல கரங்களை நாம் இந்த உலகத்தில் பார்த்திருக்கிறோம். இன்று வரையிலும் இங்க இருக்கிற எல்லாருமே ஒரே ஒரு கரத்தை மாத்திரம் பார்த்ததில்ல, பல கரங்களை பார்த்திருக்கிறோம். எல்லா கரவுமே ஒரு சூழ்நிலை வந்தபோது என்னை உதறினது உண்டு, ஆமே, என்னை விட்டு போட்டது உண்டு, என்னை தள்ளினது உண்டு. ஆனா என்னை கரம் தூக்கி எடுத்த ஒருவர் இன்னைக்கு வர தைரியத்தோட சொல்ல முடியும், என்னை விட்டு கொடுக்காமலும் என்னை விட்டு போடாமலும் அவர் சொன்ன வார்த்தை, இனியும் நான் உன்னை ஏந்துவேன், இனியும் நான் உன்னை சுமப்பேன். ஆமே. தேவனை ஆராதிக்கும் போது ஆமே எப்படி ஆராதிக்கணும்னா, எனக்கு அவர் செய்ததை நினைத்து ஆராதிக்கணும். எனக்கு அவர் செய்தது என்ன? அவன் என்னதான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, இனி செய்ய போறதை நினைத்து அல்ல, இதுவரை செய்ததை நினைச்சிட்டாலே ஆராதனை வந்துடும். ஹல்லேலூயா. காரணம், இனி நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் ஒன்று ரெண்டா தான் இருக்கும், எண்ணக்கூடியதா தான் இருக்கும். ஆனா இதுவரை கர்த்தர் நமக்கு செஞ்சது எண்ணி முடியாத நன்மைகளை கர்த்தர் எனக்கு செஞ்சிருக்கிறார். எத்தனை பேர் தைரியத்தோட எனக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செஞ்சிருக்கிறார் சொல்றவங்க கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இன்னைக்கு அநேகர் செய்யற தவறு என்ன, ஆராதனைக்கு வந்து இருந்ததும் ஆண்டவர் எனக்கு இதை செய்யல, அதை செய்யல, அப்படி செய்யல, இப்படி செய்யல, இதை யோசிக்க தொடங்கிட்டாலே ஆராதனை வராது, புலம்பல் தான் வரும், முறுமுறுப்பு தான் வரும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த பெரிய தவறே அதுதான். கர்த்தர் செய்ததை அநேக நேரத்தில் மறந்து விட்டார்கள். கர்த்தர் ஏதாவது ஒரு சூழ்நிலை தடையா வந்துச்சுன்னா அதை முன்னாடி வச்சு முறுமுறுக்க தான் அதிகம் செய்தார்களே அன்றி இதுவரை கர்த்தர் நடத்தின ஒரு தேவ பிள்ளை இது ஒரு நாள் செய்யக்கூடாது. தேவ சமூகத்தில் உட்கார்ந்துட்டால் கர்த்தர் என்ன செஞ்சார்னு பாருங்க. அவர் என்ன செஞ்சார்? நாம் நினைத்ததற்கு வேண்டியதற்கு அதிகமாக தான் இதுவரை செஞ்சிருக்கிறார். அவர் என்னை தெரிந்தெடுத்ததே பெரிய விஷயம், அவர் என்னை மீட்டதே பெரிய விஷயம். இதில் அவர் என்னை நினைத்து நடத்துகிறது என்பது அது என்னால் கிரகிக்க கூடாத காரியம். அது மாத்திரமல்ல, இன்று என்னால் எது எது எட்ட முடியாது என்று ஒரு நாள் நினைத்தனோ அவைகளெல்லாம் இன்னைக்கு எனக்காய் செய்து தந்திருக்கிறேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் அவர் தாங்க நம்மளை இதுவரை விட்டு கொடுக்கல. ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாடல பாடும்போது பாடுற இடத்துல எல்லாம் நான் கேட்கிற கேள்வி ஒண்ணு, ஏன் ஆண்டவர் நம்மளை இதுவரை விட்டு கொடுக்கல? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஆண்டவர் உங்களை விட்டு கொடுக்கல? நம்ம என்ன அவ்வளோ பரிசுத்தவான்களா? நம்ம என்ன அவ்வளோ ஆண்டவருக்கு பிரியமா டெய்லி வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? என்னைக்கோ தீபம் அணையும்படியே சத்துரு பலவித காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் காற்றை வீசின பிறகு
அணையிறது போல போச்சுது அநேக நேரத்தில். ஆனால் அணையில இன்னைக்கு எரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஆமே. விசேஷமாக இந்த கொரோனா அலை 2 வருஷம் இல்லை, எத்தனை பேர், கோடிக்கணக்கு ஜனங்கள், அதில் நல்லவர்கள் உண்டு, ஊழியக்காரர்கள் உண்டு, பரிசுத்தவான்கள் உண்டு. ஆமே. நாமும் அநேகர் அதிலே பாதிக்கப்பட்டோம். நாமளும் அநேகர் அந்த எண்டு வர போயிட்டு தான் கிருபை ஆண்டவர் படைப்பூட்டி இன்னைக்கு வாழ வச்சுட்டு இருக்கிறார். நம்மளை இன்னைக்கு அவர் விட்டு கொடுக்கல. ஏன் ஆண்டவர் நம்மளை விட்டு கொடுக்க? நாம என்ன அவ்வளோ பரிசுத்தவான்களா? அவருக்கு பிரியமா டெய்லி வாழ்றோமா? டெய்லி அவருக்கு பிரியமானதை தான் செஞ்சுட்டு இருக்கிறோமா? நான் சொல்லுவேன் அப்படி இல்லை. ஆனாலும் ஆண்டவர் ஏன் விட்டு கொடுக்கல? கிருபை, இரக்கம், தயவு, அன்பு, நேசம், அவர் நமக்காய் ஜீவன் கொடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய அப்பா. நீ எல்லாம் சொல்றது ரைட். ஆனால் ஒரு நாள் வேதத்திலிருந்து ஒரு பகுதி ஆண்டவர் தியானிக்க வச்சார். மோசையை தெரிந்தெடுக்கும்படி ஆண்டவர் முச்செடியில் எழுந்தருளுகிறார். யாத்திரா 3வது அதிகாரத்தில் இருக்கு, 4வது அதிகாரத்தில் இருக்கு. ஆண்டவர் வந்து சொல்றாரு, எகிப்தில் பெருமூச்சு சத்தம் கேட்குதுப்பா, நான் உன்னை அனுப்ப போறேன், மோசே நீ போன்னு சொல்லும்போது மோசே உடனே அதை அக்செப்ட் பண்ணல. போறேன்லாம் உடனே ஆண்டவர்கிட்ட மோசே வாக்கு கொடுக்கல. ஏன்னா மோசே எதிர்பார்த்திருந்த நாட்கள் எல்லாம் இப்போ தாண்டிடுச்சு. 40 வயதில் மோசையை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் வாக்கில் வல்லவனாக இருந்தான், அவன் எல்லாவற்றையும் கற்றுத் தேறினவனாக இருந்தான், பலம் உள்ளவனாக இருந்தான். அப்படி இருந்த மோசே தன்னுடைய ஜனங்களின் பாடுகளை சகிக்க கூடாம அவங்களுக்கு உதவிக்க போய் நிற்கும்போது யாருமே அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. உன்னை எங்களுக்கு அதிகாரியாய் தலைவனாய் ஏற்படுத்தினது யார் என்று சொல்லி அவனை புறந்தள்ளினார்களே என்று யாருமே அவனை அக்செப்ட் பண்ணல. அடுத்து ஒரு 40 வருஷம் மோசே வனாந்திரத்தில் வாழ்றார். இந்த 40 வருஷத்தில் மோசே பல நாட்கள் எதிர்பார்த்திருந்திருப்பார். என்ன எதிர்பார்த்திருப்பார்? ஆண்டவர் என்ன பயன்படுத்துவார்னு காத்திருந்திருக்கலாம். அல்லது என்னை அண்ணன் ஆரோன் என்னை தேடி வந்து திரும்ப கொண்டு போய் ஜனங்கள் நடுவில் விடுவான்னு காத்திரு. யாருமே தேடி வரல. சரீரம் ஒரு பக்கம் பலவீனமாகுது. வாக்கில் வல்லவனாக இருந்த மோசே இப்பொழுது திக்குவாயா மாறுறார். எல்லாமே ஜீரோ ஆயிடுச்சு. இப்போ எல்லாவற்றிலும் கொஞ்சம் தேறி வந்த மோசே இப்ப திரும்ப எல்லாம் ஜீரோ. இப்ப 80 வயது மோசே எழுதி வச்சிருக்கிறார். மனுஷனுடைய ஆயுசு காலம் 70, பலத்தின் மிகுதினால 80. அப்ப மோசே இப்போ என்ன எதிர்பார்க்கிறார்னா, இன்னைக்கா நாளைக்கா? இதுதான் மோசையோட எதிர்பார்ப்பு. இப்படி இருக்கும்போது தான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் எழுந்தருளி மோசைட்டு தரிசனமாகி சொல்றார், நான் உன்னை அனுப்புறேன் மோசேன்னா. மோசைக்கு இதை ஏற்றுக்கொள்ள மனசே வரல. மோசைக்கு இப்ப போறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால என்ன சொல்றாருன்னா, என்னால முடியாது ஆண்டவரே, என்னால முடியாது. உங்க பேர் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். மோசே என்னென்ன ரீசன் சொல்றாரோ அதற்கு ரிப்ளை ஆட்டு ஆண்டவரும் பதில் கொடுத்துட்டே இருக்கிறார். மோசையும் விட்டப்பாடு இல்லை, ஆண்டவரும் விட்டப்பாடு இல்லை. அற்புதத்தை செஞ்சு காட்டுறார், மோசை முடியாதுன்றார். கடைசியில் தன் பலவீனத்தை சொல்லி காட்டுறார். ஆண்டவரே திக்குவாய் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ல, நான் உன் வாயோட இருந்து பேசுறேன். என்ன சொன்னாலும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். இப்போ எதுவும் சொல்ல முடியாம சொல்றேன், இதுக்கு நான் பாத்திரன் ஆண்டவரே, எங்க அண்ணன் ஆரோன் அனுப்புங்கன்னு வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு கோபம் உண்டாயிடுச்சு. இந்த பகுதியை தியானிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் அதை இப்படி தியானிக்க வச்சது. வார்த்தை நல்லா கவனிங்கள், இது பைபிள் இல்லை, தியானிச்சது அப்படி சொல்றேன். இப்போ மோசைக்கு ஒரு ஆப்ஷன் ஆண்டவர் கொடுக்கிறார். சரி மோசே, உனக்கு இந்த காரியம் பிடிக்கலைன்னா, உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ ஒரு காரியத்தை எனக்கு செய். உன் ஜனக்கூட்டத்தில் போய் உன் வயதில் உள்ள ஒருத்தனை நீ கூட்டிட்டு வா, நான் அவனை பயன்படுத்துறேன், உன்னை நான் விட்டுறேன். எனக்கு ஆரோன் தேவை கிடையாது. எனக்கு ஆரோன் தேவைன்னா நான் எதுக்கு ஒன்றை தேடி வர போறேன்? நான் டைரக்ட் ஆரோன்ட்ட போய் பேசியிருப்பேனே. எனக்கு ஆரோன் தேவையில்லை, உன் வயசில் உள்ள ஒருத்தனை நீ கூட்டிட்டு வா, நான் அவனை பயன்படுத்துறேன் சொன்ன. மோசைக்கு இந்த ஆப்ஷன் ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா மோசைக்கு எப்படியாவது இதுலேருந்து வெளியில் வரணும். ஓடி போறா, தன் ஜனக்கூட்டத்தில் நடுவில் ஓடி போ, ஒவ்வொரு வீட்டு கதவையா தட்டி கேட்குறா, என் வயசில் யாராவது இந்த வீட்டில் இருக்கிறீங்களா, என் வயதில் யாராவது இந்த வீட்டில் இருக்கிறீங்களா? எல்லா வீட்டையும் கிட்டத்தட்ட தட்டி கேட்டுட்டாரு. எல்லா வீட்டிலேருந்து வந்த ஒரே பதில், உன் வயசில் யாருமே இல்லை. உன்னோட மூத்தவங்க இருக்கிறாங்க, உன்னையோட சின்ன பையன் இருக்கிறான், உன் வயசில் யாருமே இல்லை மோசை. எல்லா வீட்டையும் கதவு தட்டிட்டாரு. இப்போ மோசைக்கு சரியான கோவம் வந்துருச்சு. என்ன, நான் பிறந்த வருஷத்துல ஒரு பையன் கூட பிறக்கலையா? நான் பிறந்த வருஷத்துல நான் மட்டும்தான் பையனா பிறந்தேனா? இந்த கோவத்தோட கடைசியாக ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டு கதவை போய் தட்டுறார். தட்டினதும் உள்ளேருந்து வயசான ஒரு பாட்டி வரான். அந்த பாட்டி வந்ததும் அந்த பாட்டிட்டு கேட்குற, அம்மா என் வயசில் யாராவது இந்த வீட்டில் இருக்கிறாங்களாம்மா, ஆண்டவர் அவங்களை பயன்படுத்த போறார் கேட்டதும் அந்த பாட்டி சொல்கிறாங்க, இல்லைப்பா உன் வயசில் யாருமே. மோசைக்கு இப்போ சரியான கோவத்தில், அந்த பாட்டிட்ட கோவத்தில், என்ன பாட்டி, நான் பிறந்த வருஷத்தில் ஒரு பையன் கூட பிறக்கலையே, நான் மட்டும்தான் பிறந்தேன் அந்த வருஷம் கேட்டதும்
அந்த பாட்டி ஒரு காரியத்தை சொல்றாங்க பாருங்க. மோசே, நீ உங்க அம்மா வயிற்றுலேருந்து வெளியில வந்து அதே நாளில் என் வயிற்றுலேருந்து ஒரு பிள்ளை வெளியே வந்துச்சு. ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அன்னைக்கு இருந்த ராஜா ஒரு கட்டளை போட்டிருந்தான், பிறக்கிற ஆம்பளை பிள்ளைங்கெல்லாம் கொல்லப்படணும். எல்லா பிள்ளைங்களையும் கொண்டுட்டான்ப்பா. உங்க அம்மா உன்னை ஒரு 3 மாசம் பொத்தி வீட்டுக்குள்ள பத்திரமா வச்சாங்க தெரியுமா? அதே போல நானும் என் பிள்ளைய வச்சு பார்த்தேன். நீயும் அழுத, உன் சத்தம் அவனுக்கு கேட்கல, என் பிள்ளை சத்தம் கேட்டுடுச்சு. கண்டுபிடிச்சு கொண்டானுங்க. உங்க அம்மா ஒரு பெட்டியில் வச்சு நைல் நதியில் அனுப்பி விட்டாங்க தெரியுமா? இதே போல நீ இப்போ ஒவ்வொரு வீட்டையா தட்டிட்டு வந்தல, அந்த வீட்டில் அநேக பெற்றோர் செஞ்சு பார்த்தாங்க. ஆனா உன் பெட்டி மட்டும் காக்கப்பட்டுச்சு. மற்ற பிள்ளைகளெல்லாம் அந்த தண்ணிலே மூழ்கடிச்சு கொண்டுட்டான். நீ மட்டும் தப்பிச்சிட்ட. இந்த இதை கேட்டது மோசைக்கு, ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்படி கேட்கிறார். ஏன்னா ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார், போய் சொல்லணும். ஓடி போறார் ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவரே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஆண்டவரே? நான் பிறந்த வருஷத்துல எல்லா வீட்லயும் ஒவ்வொரு பிள்ளை பிறந்திருக்குது. ஆனா அன்னைக்கு இருந்த ராஜா எல்லா பிள்ளையும் கொண்டுட்டான் ஆண்டவரே. நான் மட்டும் எப்படியோ தப்பிச்சிட்டேன்னு சொன்னதும் ஆண்டவர் மோசைட்ட தட்டி சொல்றார், மோசே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆரோன் பிறக்கும்போது இந்த சட்டம் இல்லை, மிரியாம் பிறக்கும்போது இந்த சட்டம் இல்லை. ஆனால் நீ பிறக்கும்போது இந்த சட்டம் எதுக்கு வந்துச்சு தெரியுமா? ஒன்றை கொள்றதுக்காக. ஆனால் நீ இன்னைக்கு காக்கப்படுவதும், உன் லைஃப் இன்னைக்கு எரிந்து கொண்டிருப்பதும் உன் அம்மா செஞ்ச புண்ணியமோ உன் அக்கா செஞ்ச காரியமோ கிடையாது. நான் உன்னை இது ஒரு விட்டு கொடுக்கல மோசே, நான் உன்னை இது ஒரு விட்டு கொடுக்கல மோசே. ஏன் விட்டு கொடுக்கல தெரியுமா? உன்னை கொண்டு செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. உன்னை கொண்டு என் ஜனத்தின் நடுவில் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. உன்னை கொண்டு செய்ய வேண்டியதை நான் ஆரோனை வைத்தல்ல, உன்னை வைத்து தான் நான் செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. உன்னை கொண்டு எத்தனை நாள் ஜெபிச்சது உண்டுங்க நாம. போத ஆண்டவரே, எலியாவை மாதிரி போய் படுத்து முடியல ஆண்டவரை எடுங்க, எடுத்தாரா? ஹல்லேலூயா. எத்தனையோ முடிகிற தருவாய் வந்த பிறகு ஆண்டவர் இன்னைக்கு விடலைன்னா, அன்பு சகோதரா சகோதரி, இன்றைக்கும் உங்கள் தீபம் உங்கள் குடும்பத்தில் எரிவதற்கு ஒரு நோக்கம் உண்டு, இந்த தேசத்தில் எரிவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் ஒருவரையும் வெறுமையாய் வாழ வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. மோசேட்ட சொல்றார், ஏன் உன்னை வாழ வைக்கிறேன் தெரியுமா? ஏன் உன்னை வாழ வச்சுட்டு இருக்கிற தெரியுமா? அந்த ஜனத்தை ஒன்றை வச்சு மீட்கணும்னு நான் திட்டம் பண்ணியிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏதாவது முடிவுல இதுக்கு மேல என்ன நடக்க போகுதுங்கிற கேள்வியோடு யாராவது சத்தத்தை கேட்டுக் கொண்டிருப்பீர்களா? கர்த்தர் உங்கள்ட்ட பேசுற வார்த்தை இதுதான், நீ புறப்படு, கர்த்தருக்காக எழுந்து புறப்படு. சில காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறார். சில காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசித்து இந்த நேரத்தில் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக பார்க்கலாம். என்னை விட்டு கொடுக்காமல் நடத்துகிற என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு திட்டம் உண்டு சகோதரா, ஒரு திட்டம் உண்டு சகோதரி. அவர் ஒருவரை விருதாவாய் தேட வைக்க மாட்டார். ஆமென். பார்க்கிறவங்களுக்கு 1000 தோணுங்க உங்க வாழ்க்கையை பத்தி. ஆனா அவர் சகலவற்றை ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார். ஆமா, சில காரியத்தினூடாய் கர்த்தர் உங்களை நடத்துவது உங்களை வெட்கப்படுத்துவதற்கோ உங்களுக்கு தீமையை அனுபவிப்பதற்கோ அல்ல. சில நன்மையானதை கர்த்தர் உங்களுக்கு தரும்படியாக கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்ப இந்த பலவீனத்துல வந்து தெரிந்தெடுத்தீங்க. ஆண்டவர் இந்த முடிவுல வந்து என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறீங்க. மோசே, 40 வயசுல நீ ஒருவேளை இதை செய்ய தொடங்கியிருப்பேனா, அநேகமா நீ என்ன சொல்ல தெரியுமா? நான் செஞ்சேன்னு சொல்லியிருப்பேன், என் பலத்துல செஞ்சேன்னு சொல்லுவேன். ஏன்னா அன்னைக்கு நீ வாக்கில் வல்லவன், கற்று தேறினவன். ஆனா இப்ப நீ என்ன சொல்ல தெரியுமா? என் பலமோ திறமை ஒன்றும் கிடையாது, இது பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினால் அல்ல, இது கர்த்தருடைய ஆவினாலே. வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையா சொல்லுங்க. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சொல்லுவீங்களா? உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எது. ஒரே நிமிடம், இதுவரை நீங்க நடந்து வந்த பாதையெல்லாம் திரும்பி பாருங்க. எத்தனையோ பாதையை தாண்டி தான் இன்னைக்கு நம்ம நின்றுட்டு இருக்கிறோம்.
நான் பிரச்சனையே இதுவரை சந்திக்கலைன்னு யாருக்காவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு சில பிரச்சனைகளை சந்திக்கிறோம், உண்மைதான். ஆனா இதை விட பெரிய பெரிய பிரச்சனைகளை தாண்டி தான் இன்னைக்கு நிக்க வச்சிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவ கடந்த நாள் தான் இந்த எரிகோ முன்னாடி வந்ததும் ஆண்டவர் சொல்லுவாரு, நீங்க துதிங்க இடியோன்னு. ஆண்டவர் என்ன ஆண்டவரே, செங்கடலை தாண்ட பண்ணி துதிக்க வச்சிங்க, எரிகோவை கிட்ட வந்துட்டு துதிங்க இடியோன்றீங்க. ஆமாப்பா, இதுக்கு முன்னாடி தான் ஒரு வழியை காமிச்சு தந்துட்டேன்ல. இதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு அற்புதமே நடக்கலைன்னா, உனக்கு ஒரு பாதையை தாண்ட வைக்கலைன்னா, இன்னைக்கு நீ கேட்கறதுக்கு நியாயம் உண்டு, என்னை தாண்ட பண்ணுங்க துதிக்கிறேன். ஆனா எவ்வளவு தாண்டி வந்துட்ட, நீ அதை திரும்பி பார்த்தேன்னா இந்த எரிகோ முன்னாடி நீ புலம்ப மாட்ட, துதிக்க தொடங்கிருவ. உனக்கு தெரியும் இதன் நடுவில் எனக்காக ஒரு வழியை என் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்து இருக்கிறார். என பல காரியங்களை என் ஆண்டவர் காண பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நேரத்தில் சொல்ல முடியும், பல பாதைகளை தாண்டி தான் அப்பா என்ன இன்னைக்கு நிக்க வச்சிருக்கிறான்னு சொல்றவங்க மாத்திரம் கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பின்ன ஏங்க கலங்குறீங்க, பின்ன ஏங்க தயங்குறீங்க? இன்னைக்கு இருக்கிற பாதை கண்டு ஏன் துவண்டு போகிறீர்கள்? இன்றும் என் ஆண்டவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் என்னை பாதி வழியில் விட்டு செல்ல மாட்டார். விசுவாசிக்கிறவங்க கரத்தை தட்டி தேவனுக்கு மகிமையா ஸ்தோத்திரத்தோட அபிஷேகத்தோட கர்த்தருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். இந்த கரம் என்னை பாதையில விட்டு விட்டு செல்லாது. ஹல்லேலூயா. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது. அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க, உம்மால் கூடாதது, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அர்ப்பணிப்பின் இருதயத்தோட விசுவாசத்தோட ஆராதிக்க போறீங்க. எல்லாரும் கண்களை மூடி உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தியவாறு ஒரு சில நிமிடங்கள் இருதயத்திலிருந்து ஸ்தோத்திரம் மாத்திரம் செலுத்த போறீங்க. உங்கள் இருதயம் ஸ்தோத்திரிக்கட்டும். ஆமா, உங்க இருதய ஸ்தோத்திரத்தால நிரம்பட்டும். ஆமா, இப்ப வேற எதையுமே யோசிக்காதீங்க, வேற எதையுமே நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை நடத்தினதுக்காய் நன்றி செலுத்துங்க. இதுவரை என்ன நடத்துறீங்கப்பா, இதுவரை என்ன நடத்துனீங்கப்பா, என்ன நன்றாய் தான் கர்த்தர் நடத்துகிறார்னு ருசிக்கிறவங்க முடிந்தால் ரெண்டு கரங்களை உயர்த்தியவாறே கொஞ்சம் ஸ்தோத்திர செலுத்துக பார்க்கலாம். வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி உங்கள் இருதயம் ஸ்தோத்திர சத்தத்தால் நிரம்புவதாக, உங்கள் உள்ளங்கள் ஸ்தோத்திரத்தால் நிரம்புவதாக. கர்த்தருக்கான ஆராதனை எழும்பட்டு, கர்த்தருக்கான துதி ஸ்தோத்திரம் எழும்பட்டு. நீங்க ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல தேவ கிருபை, நீங்க ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல ஒரு தேவ பலன் நேரத்தில் கர்த்தர் உங்களுக்குள்ளே ஊற்றுவார். ஒரு புறப்பட்டு போகிற ஒரு அனுபவத்தில் எப்படி மோசையை பலப்படுத்தி அனுப்பினாரோ, எப்படி மோசையை பலப்படுத்தி அனுப்பினாரோ அப்படிப்பட்ட ஒரு பலனை கர்த்தர் இப்பொழுது உங்களுக்குள்ளே ஊற்ற விரும்புகிறார். ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவருக்கு மகிமை. இப்பொழுது புலம்பலோடு அல்ல, முறுமுறுப்போடு அல்ல. தேவன் இதுவரை உங்களை நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். தேவன் இதுவரை உங்களுக்கு நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். தேவன் செய்த, தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதோ உன்னை காலுண்டி நிற்க பண்ணுகிற ஒரு அபிஷேகம், இதோ உன்னை காலுண்டி நிற்க பண்ணுகிற ஒரு தேவ பலன் இப்பொழுது உண்மையில் ஊற்றப்படுவதாக, இப்பொழுது உண்மையில் ஊற்றப்படுவதாக. நீ தளர்ந்து போகாதபடி, உன் கால்கள் முடங்கி போகாதபடி, உன் முழங்கால்கள் திடப்படுத்துகிற ஒரு தேவ பலன், உன் கைகளை திடப்படுத்துகிற ஒரு தேவ பலன் இதோ உண்மையில் ஊற்றப்படுகிறது, இதோ உண்மையில் ஊற்றப்படுகிறது, இதோ உண்மையில் ஊற்றப்படுகிறது. பெற்றுக்கொள், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இது முடிவு அல்ல. யார் சொன்ன இந்த வனாந்தரம் உனக்கு ஒரு முடிவென்று? இது முடிவல்ல மோசே. இந்த முட்செடி நடுவில் இருப்பது ஒரு முடிவு அல்ல. இந்த வனாந்தரத்தில் நீ பலவீனத்தோடு இருப்பது ஒரு முடிவு அல்ல. இது உனக்காய் சிலவற்றை என் ஆண்டவர் துவங்க பண்ணுகிறார். இது உனக்காய் சிலவற்றை உன் வாழ்க்கையை கொண்டு என் ஆண்டவர் துவங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் கரம் குறுக போகல, அவர் கரத்தை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். அவரால் கூடாதவைகள் ஒன்றுமில்லவே. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க, உம்மால் கூடா. உங்க சத்தம் கேட்கணும். உங்க கைகள் குறுகவில்லை, உங்க கைகள் உம்மால் கூடாது. சொல்லுங்க,
ஆண்டவரை பார்த்து உங்க கைகள் உருகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ஆமென். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது ஒரே ஒரு வார்த்தை, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்கு, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. பாடுக பார்க்கலாம். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகள். இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணுங்க என் கூட சேர்ந்து. அனுமதித்ததெல்லாம், அனுமதித்ததெல்லாம். இதுவரை நீ கடந்து வந்த பாதைகள் ஒன்று வீணல்ல. அவரை நம்பி நிற்கிற நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது. அனுமதித்தது, அனுமதித்ததெல்லாம் ஜீசஸ். நம்பிக்கையோட கரங்களை உயர்த்தி, ஆதீனத்தின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பே. ஆதீனத்தின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான. எல்லாரும் சேர்ந்து சொல்லும், உங்க கைகள் குறுகல, உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூட கர்த்தருடைய கரம் குறுகிட்டோ பின்ன ஏன் கலங்குகிறார்? ராஜாவானவர் உன் நடுவில் இல்லையோ? சியோன் குமாரத்தியே, ராஜாவானவர் உன் நடுவில் இல்லையோ? உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாது. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஜெபத்தை ஏறெடுக்கும்படி ஏவப்படுகிறேன். ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு ஜெபத்தை கேளுங்க. எனக்கு நிற்க பலன் தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு இப்படி செய்யுங்கன்னு நான் கேட்கல. நீர் ஏதோ ஒன்று என் வாழ்க்கையில குறித்து வைத்திருக்கிறேன். நீர் ஏதோ ஒன்று என் வாழ்க்கையில துவங்க விரும்புகிறேன். எனக்கு ஒண்ணு செய்யுங்கப்பா. நிற்கும்படியான பலன் தருவீராக. நிற்கிற பலன் தருவீராக. இந்த ஜெபத்தை எத்தனை பேர் ஏறெடுக்க விரும்புறீங்க? சிலருக்கு தேவ பலன் இன்றைக்கு மிக மிக அவசியமா இருக்கிறது. காரணம், கால்கள் தளருகிறது போல இருக்கிறது, ஜெபங்கள் தளருகிறது போல இருக்கிறது, விசுவாசம் தளருகிறது போல இருக்கிறது, கர்த்தருக்காய் நிற்கிற அனுபவங்கள் தளருகிறது போல இருக்கிறது. கர்த்தர் அதை புதுப்பிக்க விரும்புகிறார். கர்த்தர் அதை புதுப்பிக்க விரும்புகிறார். கர்த்தர் அதை புதுப்பிக்க விரும்புகிறார். இதோ உன்னதத்திலிருந்து ஒரு பலன் உங்கள் மேல் ஊற்றப்படுகிறது. இதோ உன்னதத்திலிருந்து ஒரு பலன் உங்கள் மேல் ஊற்றப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இதோ உங்கள் நடுவில் ஊழியம் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இதோ உங்களை பலப்படுத்துகிறார். தானியேலை திடன் கொண்டு எழும்ப பண்ணுகிற தேவ பலன், தானியேலை திடன் கொண்டு எழும்ப பண்ணின ஒரு தேவ பலன் இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையான கிரியை ஓ எழுந்து புறப்படு. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். உன் கால்களை முடங்க பண்ணும்படியா, உன் கால்களை தளர்ந்து போக பண்ணும்படியா, சத்துரு விதைக்கிற எல்லா சோர்வின் ஆவிகள், எல்லா அவிசுவாசத்தின் பொல்லாத விதைகள் இப்பொழுது நீக்கப்படுவதாக. அவர் கரத்தை நம்பி இருக்கிறவர்களை அவர் கைவிடுகிறார். நிற்க பலன் தருவீராக. நிற்க பலன் தருவீராக. இந்த விசுவாச ஓட்டத்தில் நிற்க பலன் தருவீராக. நீர் நியமித்த பாதையில் நிற்க பலன் தருவீராக. ஆண்டவரே, என் கால்கள் தளராதபடிக்கு நிற்க எனக்கு பலன் தருவீராக. ஆண்டவரே, ஜெபிக்க இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும்படி ஆவியானவர் ஏவிக் கொண்டிருக்கிறார். ஜெபத்தை ஏறெடு. அப்படியே இருதயம் ஜெபிக்கட்டும். எனக்கு நிற்க பலன் தருவீராக. எனக்கு நிற்க பலன் தருவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. எந்த காரியங்கள் உங்களை தளர பண்ணி கொண்டிருக்கிறதோ, எந்த சூழ்நிலைகள் உங்களை விசுவாச ஓட்டத்தை தொடர விடாதபடிக்கு உங்களை துவண்டு போக பண்ணி கொண்டிருக்கிறதோ, அந்த காரியத்தை இப்ப ஆண்டவர்கிட்ட வெளிப்படுத்துங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். உங்களை மறுபடியும் ஒரு துவக்கம் மோசைக்கு உண்டானது போல, உன்னை எங்களுக்கு அதிகாரியாய் தலைவனாய் ஏற்படுத்தினது யார் என்று தள்ளின அதே மோசையை தானே எழுந்தருளின தேவன் அவனை மீட்பனாகவும் தலைவனாகவும் அதே ஜனங்கள் நடுவில் அனுப்பினார். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் மறுபடியும் உங்களை அனுப்ப போகிறார். கர்த்தர் மறுபடியும் உங்களை துவக்க பண்ண போகிறார். நிற்க முடியாமல் வந்த இடத்திலே
மீண்டும் உன் கால்கள் போய் நிற்க போகிறது. முடியாது என்று வந்த இடத்திலே மறுபடியும் கால்களை கர்த்தர் பலப்படுத்தி நிறுத்த போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி அபிஷேகத்தோடு மகிமை 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 தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை நம்முடைய பிள்ளைகளை மூடுவதாக நிற்க பண்ணுகிற ஒரு தேவ பலத்தினால். என்ன வந்தாலும் நம்புவே என் நேசர் மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா, என்ன துன்பங்கள் வந்தால் இயேசு என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தால் இயேசு என்னை கைவிட. ஒரு விசை கூட பாடுங்க. என்ன வந்தாலும் என்ன என் நேசர் மீட்பரை, என் நேசர் யார் கைவிட்டாலோ யார் கைவிட்டால் நிக்கிற ஆண்டவரே நிக்கிற அப்பா எனது இயேசு. சொல்லுங்க. அகல ஆழ உயரமாய் அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா, என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவரே. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரே சத்தமா ஹalleluya பாடலாமா? தட்டி ஆண்டவருக்கு மகிமையா ஸ்தோத்திரத்தோடு என்னை நிற்க பண்ணுகிறேன் தேவனுக்காய் ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிறேன் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அப்படியே ரெண்டு கரத்தை உயர்த்தி அப்படியே கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவர்கிட்ட ஒரே நிமிடம் அப்படியே பேசுங்க. யாரும் கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம். ஆண்டவர் சொல்ற ஒரே வார்த்தை, நீ தளர்ந்து போகாமல் இல்லை, தளர்ந்து போகாமல் இல்லை. நீ தளர்ந்துராத, நீ தளர்ந்துராத. நான் இந்த வார்த்தையே சொல்ல வச்சிட்டு இருக்கிறேன். இந்த பாதையில நீ தளர்ந்துராத, இந்த சூழ்நிலை நீ தளர்ந்துராத. கத்தருக்காய் நில்லுங்க, கத்தருக்காய் நில்லுங்க. அனுகூலமான வாசல்கள் சில நேரத்தில் மனுஷன் கொண்டு வருவான். நீ காலம் மாத்திராத, பாதையில் பின்வாங்கிறாத. விசுவாசத்தில் உறுதியார, நம்பிக்கையில தைரியமா இரு. நம்பிக்கை அறிக்கை செய்வதில் உறுதியாயிருங்கள். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை, உம்மை போல புரிந்து கொள் யாரும் இல்லை, உம்மை போல அரவணைக்க.
ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் போதும், நீர் போதும் ஏசையா, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். சொல்ல, உம்மால் எல்லாம், உம்மா எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பி. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க பார்க்கல. என்னால் ஒன்றும், என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் சொல்லுங்க. உம்மால் எல்லாம் கூடும், உம்மா கூடும் என்று உம்மை நான் தாழ்த்துகிற ஆண்டவரே, கர்த்தரை பலப்படுத்துங்க. ஒருவரோடு கர்த்தர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.